வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இந்த சிம்பிளான டெய்லி மேக்கப் எப்படி பண்ணலாம். ஸோ காலேஜ் போறவங்க, ஆஃபீஸ் போறவங்க, வீட்டில் இருக்கவங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறவங்க ரொம்ப சட்டிலான மேக்கப் எனக்கு வந்து ஓவரா இருக்கக்கூடாது. மேக்கப் பண்ண மாதிரியும் இருக்கணும், பண்ணாத மாதிரியும் இருக்கணும். லைக் நோ மேக்கப் மேக்கப் லுக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அசின் சொல்ற இந்த மேக்கப் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேக்கப் டியூட்டோரியலை போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சிலர், நோ காம்பேக்ட் பவுடர், பிளா 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 அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டயுமே வீட்டில் இருக்க பேசிக்கான பொருளை வச்சு பண்ற ஒரு மேக்கப் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு 200 300 இருந்தாலே இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிடலாம். அதோட கம்மியா கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களால வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் 1 செகண்ட் டைம் எடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு நான் டாட் அண்ட் கீயோட செரமைட் அண்ட் ஹைரலானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரேக்ரன்ஸே இருக்காது. உங்களுக்கு எந்த ஸ்மெல் அலர்ஜிக் இருக்குது, உங்களுக்கு ஸ்மெல் இருந்தால் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்குமே நல்லாயிருக்கும். பிகாஸ் நானும் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அலர்ஜின்றது வரவே வராது. ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஜெல் பேஸ் தான். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக இது யாருக்கு செட் ஆகும்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இது சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு ஆயிலினஸும் ஒரு என்ன சொல்ற கிரீசினஸ் ஃபீல் வராது. ட்ரையாக அழகாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போயே அழகாக பிடிச்சிக்கிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னுமே நல்லா ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் ஹைட்ரேட்டும் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணிப்பாங்க. செகண்ட் ஸ்டெப்பாக போகிறேன். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் த டெர்மாகோலேருந்து SPF 50 உள்ள 1% ஹைரலானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் இதில் வந்து ஹைரலானிக் ஆசிட், விட்டமின் இ இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு போட்டோன்னா டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். எந்த ஒயிட் காஸ்டும் இருக்காது, எந்த கிரீசி ஃபீலும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஸ்டிக்கி ஃபீலும் இருக்காது. ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின்ல வந்து அழகாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த சன்ஸ்க்ரீனை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் இப்போ எங்கேயும் வெளியில் போல, வீட்டில் தான் இருக்கேன். இதே நான் வந்து பிரைடலுக்கு போகிறேன், இது எங்கள் வெயிலே இல்லாத மாதிரியான இதுலேயுமே நான் இருக்கனாலுமே 2 சன்ஸ்க்ரீன் நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஆகிட்டேன். ஏன்னா லைட்டும் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், புரியுதுங்களா? லைட், நம்ம பார்க்குற ஃபோன் எல்லாமே நமக்கு டேமேஜ் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் இருக்கீங்கனாலும் பகல் டைமில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க, உங்களோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆக்கி காட்டும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாகவே நான் வந்து ஸ்ட்ரெயிட் அப் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ பவுடருக்கு பான்ஸோட நேச்சுரல் க்ளோ லூஸ் பவுடர் தான், ஃபேஸ் பவுடரு. இது நல்லா, இது பிங்க்கு. இதுலேயே வந்து இன்னொன்று உங்களுக்கு வரும், லைக் எல்லோ கலர் வரும். அதை விட எனக்கு இந்த பிங்க் ஒன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில், பவுடர் ப்ரஷில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு, இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுறது. நான் என்னோட பிரைடலுக்கு போகும்போது மேக்கப்லாம் போட்டு போக மாட்டேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் பார்க்குற வேலைக்கு எல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும். அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த மாதிரி ஹெவியாக போட்டுட்டு போகிறதுலாம் பிடிக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் பிடிக்கும், தோணும், போட்டு போவோம். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணுறது இல்லை. பட் இதுதான் என்னோட ஆல் டைம் ரொட்டீன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர், 2 சன்ஸ்க்ரீன் போடுவேன். ஸோ இல்லை இதே சன்ஸ்க்ரீனை நல்லாவே அதிகமாக எடுத்து போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக பவுடர் வச்சு தான் செட் பண்ணுவேன். ஒன்று பேபி பவுடர் ஆர்எல்ஸ் இந்த பவுடர் தான். ஸோ இந்த பவுடர் இங்கே பாருங்கள், நல்லாவே நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கூட கொஞ்ச நேரத்தில் அது அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும். நான் எப்போவுமே இதை பேக் பண்ணுற மாதிரி, பேபி பவுடர் போடும்போது அப்படியே பேக் பண்ணுற மாதிரி நல்லா அள்ளி போட்டுப்பேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அழகாக எனக்கு செட் ஆகிடும். பிகாஸ் நான் இப்படி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எனக்கு கடன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். என் வீட்டு வாசலை தான் தானுவோம், வீடை பூட்டுவோம்ல, பூட்டினோடனே எனக்கு போதும், வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான இதே மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் போடும்போது வேர்க்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் போடணும் கடன்னு வேர்க்கும். அந்த மாதிரி ஸ்கின் எனக்கு. எவ்வளோ இதுவாக ஏசிலேயே இருக்கணும், அதுதான் இது. பட் சம்டைம்ஸ் அதுலேயுமே அது அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போடும்போது எனக்கு படப்படன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். நிறைய போடுறாலே என்னடான்னு பார்க்காதீங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கம்மியாகவே போடுங்க. பட் நீங்கள் என்ன மாதிரி ஆயிலி காம்பினேஷன் தான் இப்படி போடுங்க. போட்டு தொடச்சிடலாம், பட் வந்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு.
நல்லா போட்டுருங்க. இது வந்து என்னோட டெக்னிக். நான் இவ்வளோ நல்லா போட்டு போனா அது வேர்த்தாலும் நான் ஒரு டிஷ்யூ வச்சோ ஒரு கர்ச்சிஃப் வச்சோ அழகா அப்படி பிளாட் பண்ணி எடுத்தோன்னா திருப்பி அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எதுக்கு போறவங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் வேர்க்கும் அந்த இடம்லாம் நல்லா வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேய் மாதிரி தான் இருப்பேன். பட் இதோ இங்கே நோஸ், வாய் சுற்றி இங்கெல்லாம் எனக்கு செம்மையாக ஆயில் ஆகும். இங்கெல்லாம் இப்படி வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா ஜஸ்ட் இப்படி கையில் துடைக்கிறதோ இல்லை ப்ரஷ்லேயே துடைச்சாலுமே அழகாக வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். ஸோ அழகாக அப்படியே இப்படி கொஞ்சம் வச்சு நீங்கள் இப்படி துடைச்சாலே போதும். அது அழகாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் விட்டோன்னே ப்ரஷ்ல இப்போ லைட்டாக இங்கே இருக்கிறதா தான் நான் துடைக்கிற மாதிரி, இல்லை ஒரு துணி வச்சு அழகாக இப்படி பண்ணிங்கனாலுமே சாஃப்டான கிளாத்தில் பண்ணிங்கனாலே வந்துடும். இது யூஸ்வலாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுற ஒன்று தான். நிறைய பவுடர் ஆயிடுச்சுன்னா போட்டு துடைப்போல அந்த மாதிரி. பட் இது நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் எதுவுமே மாறல, ஃப்ரெஷ்னஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்க ஐஷேடோன்றது நீங்க போடலாம், போடாம போகலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்றதை நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா டைமும் வந்து லைக் அஃபோர்டபுளா எந்த பேலட்டுமே காட்டின மாதிரி எனக்கே தெரியல. பிகாஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் பிரைடலுக்கு இது பண்றது தான். ஸோ அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது பார்த்தா ஒரு 150 இருக்க ப்ராடக்டா நான் பார்த்தது நைக்கால வந்து இந்த கிளாம் 21 9-in-1 ஐ ஷேடோ. ஸோ இது வந்து 9 ஷேட்ஸ் இருக்கு. இதுல ப்ரெஸ்டு பவுடர்ஸும் இருக்கு அண்ட் ஷிம்மர்ஸும் இருக்கு. நல்லாவே இருக்கு. மெயினாக நம்ம ஒரு இப்போ பிரைடல் இல்லை நீங்கள் வந்து ஒரு கிளாம் மேக்கப் பண்ணுவீங்க, இது இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் உங்களுக்கு காமனாக இந்த மாதிரி ஒரு காப்பர் கலரோ இந்த மாதிரி வைலட் கலர் பர்பிள் கலரோ வைலட் கலரோ இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும். ஆனால் அதுக்கு மேட்சான டிரான்சிஷன் ஷேட்ஸ்க்கும் நல்லா ப்ரெஸ்டு பவுடர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 150 பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஐ ஷேடோ அதுவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5க்கு மேலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் 9 இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பிக்மெண்ட் எப்பவுமே எது வாங்கிட்டுனாமே பிக்மெண்ட் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் செக் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி அஃபோர்டபுளாக இருக்கிறதுல இப்படி கொடுக்குறாங்கன்றது நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிளாம் 21ல இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வாங்கியிருக்குது. ஸோ இதில் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஷேட். ஸோ இதுக்கு ஷேட்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு லைட் பீச் ஷேடு. ஸோ ப்ரஷ்ல எடுத்துக்கிறேன், லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹைலைட்டில் போகிறேன். ஸோ செம்ம லைட் கலர் தான். பட் ஸ்மெல் மட்டும் லைட்டாக வியர்டாக இருக்குது. யா லைட்டாக அந்த வியர்ட் ஸ்மெல் அது யூஸ்வலி எல்லா இதுலேயுமே வர மாதிரியான ஒரு ஸ்மெல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஷேடாக நான் இது வந்து பார்த்தா உங்களுக்கு பிரைட்டன் தான் பண்ணி காட்டுது. பிகாஸ் இது வந்து ஒரு லைட்டர் ஷேடு தான். இப்போ நான் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஒரு பிங்க் டிண்ட் எனக்கு வேணுன்றதால இந்த பிங்க்கு ரொம்ப லைட்டாக அப்படி ஒரு வாட்டி தொட்டாலே அது நல்லா வந்துடுது. ஸோ இப்போது நான் ஐ ஷேடோ மட்டும் பிரைடலுக்கு போகும்போது நல்லா பண்ணிட்டு போவேன். பிகாஸ் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நான் ஐ ஷேடோ வச்சு கவர் பண்ணிடுவேன். எனக்கு மைல்டான என்ன சொல்கிறது டார்க் சர்க்கிள் தான் இருக்கிறது. இப்போ நான் வந்து தூங்காமல் கண்டினியூஸாக பிரைடல் அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியான டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரியான பட்டி டிங்கரிங் பார்த்து மறைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ யூ கேன் see the pigment. இட்ஸ் ஆக்சுவலி அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அஃபோர்டபுளாக ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லை நான் காலேஜ் ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு வச்சுக்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட எனக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னும் 2 ஷேட் வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ பிக்டு திஸ் பிகாஸ் ஐ லவ் ஆல் த கலர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ஐலைனர் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். நான் யூஸ்வலி விங் லைனர் வச்சுட்டு நல்லா மஸ்காரா கோட் பண்ணிட்டு போவேன். அப்புறமா என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் போட்டு காட்டுவேன், உங்களுக்கும் போட்டு காட்டுறேன். ஸோ ஐலைனருக்கு எப்பவும் போல் மெபிலினோட கொலாசில் லைனர் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஸ்கெட்ச் லைனர் மெபிலின்லேருந்து யூஸ் பண்ணுவேன், டேட்டூ லைனரு. பட் டக்குன்னு போடுறதுக்கு அது இதுவும் டக்குன்னு போட்டுருவேன். ஸோ ரெண்டுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கான பர்பஸ்க்காக போடுவேன். இந்த மாதிரி ஒரு தின் லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நேச்சுரலாக இருக்கணும்னா லைட்டாக ஒரு தின் லைன் பண்ணாலே போதும்.
இந்த மாதிரி தின்னா நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து மஸ்காரா நார்மலாக தான் பண்ணுறேன். பட் யூஸ்வலாக நான் போகிறதுக்கு வந்து இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். அதுவும் மிட் நைட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த மஸ்காராவை போட்டு நான் வாஷ் பண்ணேன்னா அப்படியே டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி ஆகிடுவேன். அண்ட் என்னோட இதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, டெய்லி வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணாதீங்க. யூஸ்வலாக நான் வெளில போகும்போது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போடுவேன். அதாவது சம்டைம்ஸ் தான் அதுவுமே. பட் வந்து நார்மல் டைமில் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகும். பட் வாட்டர் ப்ரூஃபாகவே இருக்காது கண்டிப்பாக. அந்த மாதிரி பட் ஸ்மஜ் ஆகாத மாதிரியான ஒரு நார்மல் மஸ்காரா போட்டுப்போம். ஸோ அது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம என்னதான் ஆயில் போட்டாலுமே அது அப்படியே ஸ்டிக்கியாக கம் பிடிச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால லேஷ் தான் நிறைய ஃபாலோ ஆகும். அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ டெய்லி பேசிஸில் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க நார்மலான ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். இல்லை யூஸே பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா அது கண்டிப்பாக உங்களோட இருக்கிறதே 4 கண்ணு மூடி தான். அந்த 4 கண்ணு மூடியும் போய்டும் சொல்கிற மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவுக்கு மெபிலினோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் இல்லை எதுவாக இருக்கும் போது நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னடைஸ் ட்ரமாட்டிக் வால்யூமைசிங் மஸ்காரா. பட் இது காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த ட்ரமாட்டிக் வால்யூமைசிங் அதெல்லாம் கொடுக்காது. ஒரு நார்மலாக இருக்கும். ஏன்னா இது வந்து நல்லா புதுசாக இருக்கும் போது நான் யூஸ் பண்ணுறது, அது நிறைய இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது இதுவுமே ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே இதையுமே லிமிட்டாக யூஸ் பண்ணுவேன். டேஸ்லரோடது யூஸ் பண்ணேன். ஸோ அது டேஸ்லர், ப்ளூ ஹெவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே இதில் போட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு கண்ணு மூடி கம்மியாக இருக்கிறதுனால நான் என்னதான் கண்ணுக்கு கீழே மேலே என்ன போட்டாலும் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ ஓரளவுக்கு அந்த ஹைப்பர் கர்ல் மஸ்காரா போட்டால் நார்மலாச்சும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்கு, இந்த லிப்ஸ்டிக் காலி ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு, திருப்பி வரலன்னு வந்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது இன்சைட்டோட மேட் லிப் பிங்க் அப்படின்ற லிப்ஸ்டிக்கு. ஷேட் வந்து 04 கொக்கோ இன்சைட்டோடது. லிப் இங்க்குன்னு வரும், அது வாங்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னு வரும், அது நல்லாவே இருக்காது. இது அளவுக்கு அது ஸ்டே இருக்காது. அஃபோர்டபுளும் கூட, உங்களுக்கு 150க்கும் கம்மியான இதுதான். நல்லா இருக்கும் நிஜமாவே. எனக்கு ரியலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நார்மலாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், குவைட் குட். பட் வந்து இந்த லிப் காம்போவோட போடணும். அதாவது ஒரு டார்க் ஷேடோ, ஒரு மெரூன் ஷேடோ, இல்லை ஒரு ப்ரௌன் ஷேடு, இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடோ நீங்கள் லிப் லைன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை லைட்டாக போட்டிங்கனாலே லாங் லாஸ்டிங்க்கு நான் கேரண்டி. உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி லிப் பாம் போட்டிருக்கேன்னா, ஸோ இப்போது நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் லிப் லைனரு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் தான், 65 ரூபாய் என்னமோ தான் வரும். அதை விட கம்மியாகவும் 15-30க்கும் இருக்குது மார்ஸோடது. அந்த மாதிரி அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து லிப் லைன் பண்ணிக்கிறேன். என்னோட லிப்பை தான் லைன் பண்ணுறேன், ஓவர் லைன் பண்ணல நான். அதாவது என்னோட லிப்ஸை பெருசாக காட்டுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அண்ட் இதை வந்து நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, யூஸ்வலாக நான் பண்ணுற மேக்கப் இது, யூஸ்வலாக நான் போடுறது, அதுக்காக நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வேறு மாதிரியான ஒரு ப்ராப்பர் வேறு மாதிரியான டுட்டோரியல் அப்படின்னா அதை வேறு மாதிரி காட்டுவேன். பட் இது நான் பண்ணுறது என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்கப்னே சொல்ல முடியாது, ஸ்கின் கேர் பண்ணுறோம். அந்த ஸ்கின் கேரை லாக் பண்ண ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு லுக் பிடிக்காது, ஒரு மாதிரியான க்ரீஸி லுக் வந்து பிடிக்காது, கரெக்டுங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி மேட்டாக பிடிக்கும். இந்த மாதிரி எப்போவுமே ட்ரையாக மேட்டாக இருக்க மாதிரி தான் பிடிக்கும். எண்ணெய் வலிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால தான் ஸ்கின் கேரே பண்ணாமல் இருந்த முன்னாடி. பட் இப்போலாம் நல்லா கான்ஷியஸாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் தான் ஸ்கின் கேரை. அதனால உங்களையும் சொல்கிறேன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிப் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போது இந்த டிப்பை மட்டும் மாற்றிட்டு இருக்காங்க. பட் நல்லா இருக்கு. அண்ட் கலருமே எனக்கு என்னமோ லைட்டாக மாறின மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், லைக் லைட்டாக ஒரு ரெட்டிஷ் டோன் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ லைட்டாக போட்டுட்டு இடி நீங்கள் தொடச்சுங்க, பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுவே
அமேசிங்கான லுக் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாரி ப்ரவுன் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பா இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாரியான லிப் காம்போ வித்தவுட் அ லிப் லைனர் ஆல்சோ உங்களுக்கு இது வந்து பிடிக்கும் தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களுமே இந்த லுக்க. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுவுமே க்ளோவிங்கா, நார்மலா உங்களுக்கு சூப்பரா ஒரு மேட்டிஃபை ஃபினிஷா, ஒரு ஃப்ரெஷ் லுக்கா இந்த சம்மர் டைம் சம்மரே இல்ல. இப்போ வந்து ரெய்னி சீசன் தான். பட் இந்த ஒரு மாரியான மூன்சூன் சீசன்லயுமே சத்தியமா சூப்பரா வேர்க்குது. அந்த மாரி வேர்க்கிற பெர்சன் என்ன மாரி இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி மேக்கப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க யாருமே என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது மூலியமா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன சொல்றது, எனக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கும், இதுக்கும் வீடியோ போடாம நான் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுறேன். பட் அப்பவுமே திருப்பி போடுறதுக்கு காரணம் இல்ல. என்ன நம்பி இவ்ளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேனே. ஸோ நீங்களுமே வந்து ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ்வா எனக்கு அத குடுங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எனக்கு உங்களுக்கு இந்த மாரியான வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இதே மாரி டிஃப்ரெண்ட்டா இந்த மாரி இதுலயே டிஃப்ரெண்ட்டா எப்படி பண்ணலான்றத உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். பாய்.